எனக்கு என்ன குறைச்ச? ஆளுல குறைச்சலாம், இல்லையா அழகுல குறைச்சலாம், இல்லையா சொலகுல குறைச்சலாம். எதுல குறைச்சல? உங்களை விடவா? என்னை விடவே முடியாது. நீங்க விருப்பப்பட்டா அவளை வேணா விட்டுக்கிட்டு கிடக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சரி சரி, உங்களுக்கு பின்னாடி வாய்ப்பு தர்றி. அப்புறம் பாலு மண்டையா முகரை மண்டையும் இல்ல ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்குண்ணா. காட்டுக்கு போய் காவலுக்கு போகணும். காவலுக்கு போறீங்களா? எனக்கெல்லாம் இப்ப எல்லாம் காதல் துணைக்கு நான் வரவாடி. துணைக்கு நீங்க வேண்டாம். நீங்க துணைக்கு வரல, வேலை நல்லா செய்வேன் உங்களுக்கு. இல்லம்மா, நீங்க துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு என்னைய சோரி வாத்தி போடுவீங்க. அதனால அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்னைக்காவது லேசு மாசா பாத்து, என்னைக்காவது லேசு மாசான்னா கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைக்கிட்ட மட்டும்தான் நானதான் போவேன். ஆளுமே இது வரைக்கும் பழக்கமே கிடையாது. சத்தியமா உண்மையா ஓடி போய்க்கிற முண்டை. உண்மையாதான் சொல்றேன். ஆமா. அட தாளக்காரா, என்ன பண்ற? மாத்திரி அடியா அடியா மணி அடியா அடியா பாதி மகள ஆனா இன்னைக்கு தாண்டி பொருத்தமா இருக்குது. என்ன உனக்கு எனக்கு ஒரே அளவா இருக்கா? ஆமா, நீ நகையை போட்டு மறைச்சிருக்கிற. அடே அப்பா, அத்தாடி ஒரு பக்கம் அல்லது ஒரு பக்கம் அரைக்குது. என்ன பண்றது? உனக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த சீனை தூக்கி அமுக்குனுக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் வேணாம். அப்படி நிறைய பாதுகாக்க முடியல. அந்த தூக்கி என்ன ஆகுது? ஆமா, என்ன அழகு! அத்தாடி அழகுன்னா அழகு பெண். நீ எல்லாமா பெண்? ஆமா ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, என்னைய பத்தி நீ பேசுனேன்னு. ஆமா, உன்னைய பத்தி எப்பவுமே நான் தப்பா பேச மாட்டேன். அதுதான் தெரியுமே. உன்னையும் இல்ல, யார பத்தி நான் பேசவே மாட்டேன். சரி சரி. அதனால சரி. ஆமா, ஜாக்கெட் எங்க தைக்கிற? எங்க ஊரு நாதாரி முண்டை. கொத்தனார் எப்படி தைப்பாரு? என்னடி கேள்வி கேட்கிற? டெய்லர் ரெண்டி தப்பாங்க. டெய்லர் தைப்பாரு. எந்த ஊர் டெய்லர்? எங்க ஊர் டெய்லர் தான். என்ன சொல்ற? ஆமா, எங்க ஊர் டெய்லர் தான். அது நீனா ஆம்பளை டெய்லரா பொம்பளை டெய்லர்? நான் பொம்பளை டெய்லர் தான். அப்படிதான் தப்பாங்க. ஏன் அப்படி சொல்ற? எனக்கெல்லாம் எங்கனையாவது லூசா இருக்கான்னு பாரு, பூரா கச்சிதமா இருக்கும். இங்க பாரு, எல்லாமே பாரு. எதடி பத்திரியா இல்லையா? உள்ள என்ன ஒரு வாய்க்காலே பாயுது. என்னடி இப்படி விட்டுக்கிட்டு கிடக்குற? ஆம்பளை முன்னாடி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ரெண்டுக்கு நடுவுல விடுறது நல்லா இருக்க முடியும். நீ விட்டுக்கிட்டு கடை, எனக்கு அது வேண்டாம். இப்ப எல்லாம் வெறுத்துருச்சு. உனக்கு வெறுக்கும்ல? ஆமா, எனக்கு உண்மையாலே எனக்கு அதுல வேணாம் முடியாது. சரி, எங்க தைக்கிற? எங்க ஊர் கொத்தனார் கிட்ட தாண்டி டெய்லர் தாண்டி நாளா அளவு துணி கொடுத்து தைக்கிறேன். அளவெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் நேர டெய்லர் கடைக்கு போய் பூராத்தி அவுத்து போட்டு மல்லாக்கா படுத்துருவேன். என்ன சொல்ற? அம்மா, தைக்கணும் அளவு எடுத்து. ஆமா, நிஜமாவா? கதவை சாத்திரம் மட்டை மல்லாக்க படுத்துருவேன். சரி, மட்டை மல்லாக்க படுத்து வித்தத்தை பாப்பியா? அப்படியே பாத்துட்டு கிடப்பே. அவர் அங்கங்க வச்சு எடுப்பாரு அளவு. சரி, என்னைய பார்க்க டெய்லருக்காரு ஒரு அடி அடிக்க. எங்க துணிய மிஷின்ல வச்சுட்டேன். என்னைய பார்க்க 2 அடி அடிக்க. எதுல? என்னைய பார்க்க 3 அடி அடிக்க. எதுல? வாயில. துணிய மிஷின்ல தாண்டி வச்சுக்கிட்டு அடிப்பாருடி. அப்படியா? ஒரு 15-20 அடியில அதுவா வந்துடும். என்ன சொல்ற? செல்வராஜ் மாமாக்கெல்லாம் 50 அடி அடிச்சாலும் வராது. ஆத்தாடி, அங்க அடிக்கவே தேவையில்லை. செல்வராஜ் அடிக்கவே தேவையில்லை. நாக்க வச்சு பொழைச்சுக்கும். அடே, செல்வராஜ் மாமாவும் தாளக்காரன் பாரு, தாளக்காரன் 150 அடி அடிச்சாலும் வராது. சாமி அவளை இருக்காத. சரி, கூப்பிடுறியா? எங்க போறோம் தெரியுமா? எங்கடி போறான்? எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்குள்ள போறோம். ஓடிக்கிட்டு காதல் பண்ற வயசுல போய் காட்டுக்குள்ள போய் தெரிஞ்சா நல்லா. எரும மாடு. எனக்கு காட்டுக்குள்ளனா திணைக்காடு. அடியே, காட்டுக்குள்ள போய் நல்லா செய்யணும்டி. காட்டுக்குள்ள எல்லாமே பெருசு பெருசா இருக்குமா? நிஜமாவா? நான் பார்த்தாலுக்கு அப்படி யாருக்குமே அப்படி ஒண்ணும் இல்லையடி. முத புகையில பயமா இருக்கு. ஆமா, முத போகும்போது பயமாட்டா இருக்கும். அப்புறம் போக அதுவா கலகலன்னு போயிடும். என்னடி பாதை தாண்டி காட்டுக்குள்ள உள்ள பாதை. நீ வேற ஏதோ சொல்ற. நீ வேற ஏதோ நினைச்சுக்கிட்டே. நீ யாரையாவது காதலிக்கிறியா? இல்ல, அப்படி பழக்கமே இல்லடி.
உன்னைய மாதிரி நான் ரொப்பத்தனமாவா தெரியுது. எந்த ஆம்பளையும் ஏற எடுத்து பார்க்காத பொம்பளைனா நான் ஒரு அத்தியா. ஆமாவா பேசிக்கிட்டாங்க. கண்ணகி சிலைக்கு அப்புறம் மதுரையில உன் சிலையை வைக்கிறோம்னு. நிஜமா தாண்டி ஆம்பளை அழகான ஆம்பளை யாராவது வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிற வேண்டி நானு உண்மையாவே. அதனால அம்மா வந்துட்டாங்க. அம்மா கூப்பிட்டு காவல் பார்க்கணும். காவல் கண்ணுங்கிறதுமா இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணும். செய்யலடி அது இப்ப ஒழுக்கமா அம்மா வணக்கம்மா. என்னம்மா ஒரு மாதிரி கொணற்றி என்ன வணக்கம்மா. நல்ல பணி. ஆமா. ஏ அப்பா, என்னை மாதிரி அடக்கமான பெண்ண உலகத்திலே அடக்கம் எங்க இருக்கும் தெரியுமா? அடக்கம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? அடக்கம் சுடுகாட்டுல. ஏய், பெண்ணின முத அச்சமடம் ஞானம் பயிர்ப்பு வேணும். நான்கு தேவை உன்னுடைய இருக்கா முத. என்ன பை பார்த்து போட்டாது. எரும மாடி என்ன பேசுற? என்னமா? ஆமா, புதிவாக நான் வைக்காத தூக்கிடுவாங்க. சரி, அப்புறம் வேலையை விட்டு நாங்க தூக்கிடுவோம். சரி, இருக்கட்டும். அப்ப வந்தாரா? என்ன சொன்னாரு? காவலுக்கு போச்சு. என்ன கருத்து பார்த்து நீ காவலுக்கு செல்ல நல்ல வண்டிக்கு போகணும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? சரி, நல்லா இருக்காதுல்ல? வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவே இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும். ஆடி பாடி வெளிச்சிட்டால் எழுப்பு இருக்காது. அதுல ஆணி பெண்ணும் சேராவிட்டால் பிள்ளை இருக்காது, அழகு இருக்காது. ஆணி பெண்ணும் சேராவிட்டால் நல்லதாரு உறவு இருக்காதுன்னு வாங்க. எடுத்து பார்க்கும்போது அருவானமா இருக்கு, அருவான கூட்டமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எந்த இடத்துக்கு வந்தாலும் நிம்மதி போயிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே நந்தவனத்தை கேட்க சொல்லுங்கம்மா. ஒரு ரியாக்ஷனையும் காணாமே. இருக்கட்டும். ஆக இருக்கிறாலும் என்பா எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏதோ மேகமலை ஏதோ ஒரு
காரியம் கூத்தானாலும் காரியத்தை கண்ணா இருக்கு கரையை வந்துருச்சு. ஒரே வரட்டு சொல்லு சுருக்கணும். சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி பெண்களா சேர்ந்திருக்கோம். உண்மையாவே நீங்க தான் பெண்களா சேர்ந்து. அதுல 3 பொம்பளை பிள்ளை. ஆமா ஒரிஜினல். சிரிப்பன் ஐயா நீ. சரி இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னாரு? பிறந்த மாதிரி இருக்குமா? அதை வச்சு பண்ணி வைங்க. அப்படி வைட நல்லா சொல்லாம போலாமா? சரி சரி. ஹலோ அப்படியே இந்த காளியை சாண பாக்குறியா நீ? முத்தராணி. சரி இருக்கட்டும். அப்பா என்ன சொல்லிருக்காரு? வாமா ஆடி பாடி சந்தோஷமா வரட்டு சொல்லிருக்காரு. அப்ப ஆடிடலாமா? வாடி ஊழாங்கடிய ஜனம வாடி கொடுமையா. நான் பரபரன்னு இருப்பேன் எப்பவுமே. உங்களை மாதிரி ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். சரி பரபரன்னு ரொம்ப பரபரன்னு இருந்தாலும் அப்ப ஆடி பாடி சந்தோஷமா வரட்டு சொல்லிருக்காரு. ஆடிடலாமா? கண்டிப்பா. ஒரு 4 ஆட்டம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. 4 ஆட்டத்தை ஆடிட்டு கண்டிப்பா அன்பா பாடுங்க. சொல்லுங்க நண்பா பாடுங்க. ஏமா செல்வராஜ் மாமா போயிட்டு வருவா. சும்மா சும்மா மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடாம எங்கேயும் போகக்கூடாது. சரிங்களா? சரி போயிட்டு வருவா. ஏய் ரூம்ல எங்கிட்ட போயிடாத. பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவள் செவ்விலே.
அன்புள்ளவர்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். ஓரமோ நாராயண அறிவனம் நாராயண அறிவனம் நாராயண பராபரத்தில் பதோண்டி பரத்தையை சமோண்டி சிவத்தில் சத்து தோண்டி சத்திக்கு நாதம் ஓண்டி நாதத்தில் விதுவண்டி விந்துபடியை சதாசம் ஓண்டி சதாசோத்த மைஸ்வரன் சதாசோத்த ருத்ரன் ருத்ர விஷ்ணு விஷ்ணு பிரமா பிரமாவோட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்ப்பு வாய்ப்போட தெய்வு தேவிடைய அப்பு அப்பளைய பிரதிபு நிலவுக்கு பட்சிகள் தாவர சங்கம் ஆதிகள் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றியபடி முழுகடமா ஒருங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுங்கடமா எல்லா வல்ல பெருமானி பாதமணிந்த பெருமைகளை சென்றால் பிரம்மன் துறைக்கு நாடும் ஆத்மாவில் வைசடும் கட்டவள தக்கனும் பிரேத கோயிலும் புலவ நாவிலும் புலசிய காதலும் ஆத்து கண்ணிலும் ஆங்கரசர் போத்தலும் கிருதி கரத்துமாக 10 பேரை தோற்றடித்து பெருமைகளை சென்றார். இங்கே நாரதராக வேடதங்கி நடிக்கும் ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சேர்த்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சுற்றுவட்டார நாடக ரசிகர் மக்களுக்கும் ஒளிபரிக்க நிலையத்தவர்களுக்கும் மேலும் என் அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் நெஞ்சார நன்றி உறுத்தாக்கி கொண்டு என் கலைப்பணியை தொய்கிறேன். நன்றி நடிகர்கள் வணக்கம் வணக்கம் அன்புள்ளவர்களுக்கு. ஆக அப்பேற்பட்ட பெருமையாகிடும் பேசக்கூடிய சிறப்பு இருந்தால் கூட எல்லா வல்ல பெருமை நுணுக்கத்தோடு இருப்பும் தன்னையும் தாழ்ந்த பெரும்பெருமையா உண்மையை விட்டு விட்டெடுக்கும் அன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னும் நன்றாது எதிர் விதவா என்று எல்லா வல்ல பெருமான திருமணியை தொழுது பேசக்கூடிய பெருமை இருந்தாலும் அக்கடக்கடம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் பாவியம் அலங்காரம் மதுரவாதம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை போடு மிருதங்கம் தாளம் அசுர பரீட்சை கணிக பரீட்சை கத பரீட்சை ரத பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை சங்க பழக்கடம் மல்லயுத்தம் அகுசலம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் நலவாதம் காந்திரவாதம் பைப்பிள்வாதம் கௌதுவாதம் தாருவாதம் காவுடம் நட்டம் மொட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிசயம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கிரதம்பம் சலதம்பம் சுக்ரதம்பம் கண்ணதம்பம் கனகதம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தவள் ஓட்டக்கூடிய 64 கலைகளுக்கு மறுபடியாக அந்த கலைவாணிய திருவணிய முறையோடு தொழுது பெருமையை செத்தாலும் பிழைகளை நீக்கக்கூடிய பெருமான் விநாயக பெருமான் அல்லல் போ பவிழை போ அன்னை வெட்டு பிறந்த தொலை போ போகா தீரம்போ நல்ல குணமதிக மாவரை கோபத்தை விட்டெடுக்கும் அந்த கணபதியை கைதொழுத கால் என்று பெருமான் பாதமடைந்து பெருமைகளை சிற்ப முறையோடு எனவே அன்புடத்தோடு இருந்தார் பிள்ளையார் சுடி போட்டி எழுதிடுவோம் எந்த பிள்ளைகளும் இல்லாது உயர்ந்திடுவோம் அருமகனா
நன்றி நன்றி நன்றி. அன்புறவுகள் அத்தனை பேர்களுக்கு வணக்கங்கள். ஆக அற்புதமான இடம், பேசக்கூடிய பெருமைகள், சொல்லக்கூடிய சிறப்பு இருந்தால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பட்டக்கூடிய பொன்னான 5 இடங்களில் நாம் இருக்கக்கூடிய குறிஞ்சியுடன் அந்த குறிஞ்சத்துக்கு சொந்தக்காரன் எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனின் திருவடியை தொடர்ந்து வழங்கியவர்களுக்கு சகலம் எங்கும் எங்கு சென்றாலும் வெற்றி பாக்கி உண்டு. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அணிவோருக்கு மேல வாராதை விடை. அப்படிப்பட்ட விடைகள் எல்லாம் மறைக்கக்கூடிய வேலவன், சிக்கலை எல்லாம் தீர்த்து வளர்க்கக்கூடிய சிங்காரவேல், பேசக்கூடிய பெருமைகளுக்கு உயிர் வைக்கக்கூடிய குன்றக்குடியா. அப்படிப்பட்டவன் பாதம் அணிந்து பெருமிசக்கூடிய இந்த இடம் 5 முகம் தோன்று 6 முகம் தோன்றும் பெஞ்சவரு அஞ்சேன் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க 2 காலும் தோன்றும் முருகா என்று போதுவார் முன். அப்படிப்பட்ட முருகனுக்கெல்லாம் பெருமிசக்கூடிய இந்த வனம் இருக்கா, வனத்தில் அவ்வளவு தன்மையும் சிறப்பு இருக்கிற அர்த்தம். இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையா அல்ல, மனிதனால் அந்த இடத்துக்கு பெருமையா பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த இடத்தை வச்சு மிகப்பெரிய செல்வாக்கு இந்த பூமியில உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஆரம்பத்துல கஷ்டம் வராத மனுஷன் எங்கேயுமே இல்ல. கஷ்டம்னு ஒண்ணு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், ஆரம்பத்துல சோசியமாக நடத்த மாத்திரம், 2வது குடியிருக்கக்கூடிய வீட்டை மாத்திரம், 3வது அந்த ஊரை மாத்திரம், கடைசி வரைக்கும் நம்மள மாத்திரம் நம்ம நினைக்கிறதே இல்ல. அடிப்படையில் தன்னை மாத்தி கொண்டால் மட்டும் வாழ்க்கையில எல்லாம் மாறுமே தவிர மற்றவர் மாறுவார்கள் என்று ஒருவர் நினைக்க கூடாது. அடிப்படை தகுதி நம்மள இருந்து தெரிந்து கொண்டா வாழ்க்கை இன்னைக்கு பெருமையா இருக்குமா. அப்ப எதுக்கு சொல்றான், இன்னைக்கு பெருங்கொண்ட தலைவர்கள் எல்லாம் விரல நீட்டி பிடிக்கிறான என்ன அர்த்தம், அடுத்தவர்களை பார்த்து எப்பொழுது குற்றம் சொல்லாதே. அப்படி குற்றம் சொன்னீங்கன்னா அவங்களை பார்த்து குற்றம் சொல்லும் போது 2 விரல் அவங்களை பார்த்து நிக்குது, 3 விரல் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அடுத்தவர் குறையை சொல்வதற்கு முன்னால உங்களுடைய குறையை திருத்திக் கொள்ள அப்படின்னா பெருங்கொண்ட தத்துவத்துக்கு இப்படிப்பட்ட செய்கைகளை வரல வச்சு அமைக்கக்கூடிய உலகத்தில் யதார்த்தமாக இருக்கு. வணக்கம், நன்றி, வணக்கம். ஆக குறைகள் மட்டும் பார்ப்பது வாழ்க்கை இல்ல, குற்றம் பார்க்கின் சுற்றம் கிடையாது. பெருங்கொண்ட உறவோட சின்ன சின்ன குறைகளை பார்த்தோம்னா உறவா இருக்காது. ஆக அதையெல்லாம் கடந்து வாழ்க்கையில் வாழ கத்துக்கிட்டது அந்த வாழ்க்கை என்னைக்கு மகிழ்ச்சி பொங்கி பெருமதி சேர்க்கின்றாப்புல. அப்ப என்ன அதிசயா பூலகத்துல மிகப்பெரிய வெள்ளத்தாள் கருப்பு புள்ளியை வச்சு கொடுத்தது என்ன தெரியுது கேட்டோம்னா, கருப்பு புள்ளி தெரியுதுன்னு சொல்லத்தை ஆளுக்கே தவிர சுத்தி இருக்க வெள்ள பகுதி தெரியும் யாரும் சொல்வதே இல்ல. ஆக சின்ன சின்ன குறைகளை படுத்தப்படாமல் வாழ்க்கையில இயன்ற வரைக்கும் அதை கடந்து செல்லக்கூடியது ஆக சிறந்தது. அப்படிப்பட்ட பெருமையோடு போகக்கூடிய வாழ்க்கை தகர்த்து எறிவது மட்டும் வாழ்க்கை இல்ல, பல விஷயத்தை தவிர்த்துட்டு போறது வாழ்க்கை. அப்படிப்பட்ட முறையோடு பாங்கான இடத்திற்கு மேலும் மேலும் பெருசக்கூடிய வளங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறா. அடிப்படையில எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், எது வந்தாலும் அதை எப்படி கடந்து செல்லும் நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரியார். தொழிலை காட்டு தொழில் நுணுக்கத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையை உயர்ந்தது போக முடியும். தொழில் 1000 பேர் பண்ணலாம், தொழில் நுணுக்கம் தெரிஞ்சால்தான் அந்த தொழிலை வெற்றி அடைய முடியும். இது யதார்த்தமான உண்டு. இது எப்படி மாறும் நீங்க நினைக்கிறீங்க? ஆரம்ப காலகட்டத்துல எல்லா உள்ள பெருமை நம்மளால வேலையை கிடைக்காம சின்ன போய் என்ன அங்க என்ன சுத்தி விட்டு ஒரு முட்டை கடையில் போய் வேலைக்கு செஞ்சுட்டா. முட்டை கடையில போய் வேலைக்கு சேரும் போது அப்பதான் பாருங்க ஆளு பார்க்க பூசா இருக்க, திடீர்னு ஒண்ணு நம்பி கொடுக்கறது சந்தேகமா இருக்கு. இதனால வேலை இல்ல படிப்பு இல்ல எதுவும் இல்லாம சொல்லிட்டு இருக்க, போனா போயிட்டு போட்டோம் ஒரு 3 அட்டை முட்டையை கொண்டு வா, இதை வித்து விட்டு வா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்ப. சரி, நம்மளால ஆர்வத்துல சின்ன பையன் சைக்கிள் வச்சு போட்டு ஓட்டி வரணும், 3வது ஓட்டு போய் முக்கள் உடச்சுட்டேன். எல்லா முட்டையும் தெரிச்சு போய் உடஞ்சு வச்சு உடஞ்சு கூட ஒப்பாரி வச்சு அழுகிறேன். என்ன பண்ண போறேன், முதலாளி கேட்டா என்ன சொல்ல போறேன், முட்டை உடஞ்சதுக்கு காசும் இல்லையே ஒண்ணும் இல்லையே, நம்ம நிலைமை இப்படி போச்சு, என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கத்தி பாப்பான் போட்டு ஆள் போட்டு அழுக. சுத்தி ஊரவே கூடிருச்சு. சின்ன பையன் மனசு தாங்குமா, பண்ண முடியாதுல. 150 ரூபா முட்டை இல்ல 350 ரூபா முட்டை வச்சே கொடுக்க கூட காசு இல்லையே. முதலாளி கேட்டா என்ன செய்வேன்னு கதறி அழுக. பாவம் சுத்தி இருந்த ஆள் ஒரு ஆள் பார்த்தாப்ல, தம்பி வருத்தப்படாத, அழுகாத, ஆம்பளை அழுகலாமா, அழுகாத, உடஞ்சது உடஞ்சு வச்சு அது திரும்பி வராது, நீ என்ன பண்ற போது போயிட்டு போட்டோம். 350 ரூபா 400 ரூபா முட்டை அவ்வளவு தூரம் என்னால கொடுக்க முடியாது, என்கிட்ட இருக்கு 50 வச்சுக்க இப்போதைக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்ய முடியும், 50 வச்சுக்கப்பா தம்பின்னு அவர் எடுத்து கொடுக்க. கொடுத்ததுமே சுத்தி உள்ள சும்மா இருப்பாங்க, நம்மளால 50 கொடுத்தா 100 200 300 போட்டு கொடுக்க. கிட்டத்தட்ட 1800 ரூபாய் சேர்ந்து வச்சு. அடே அப்பா, உடஞ்ச முட்டை 400 ரூபாய் முட்டை ஆமா சேர்ந்தது 1300 ரூபாய்க்கு சேர்ந்து வச்சு. சேர்ந்து வச்சா இல்லையா, அதுல ஒரு ஆள் சொன்னாப்லையா, தம்பி உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நீ ஒருத்தரை மட்டும் மறக்க கூடாது. யாருங்கண்ணே, முத அத்தனை பேர் சுத்தி இருக்கும் போது நீ அழுதுகிட்டு இருக்கும் போது 50 ரூபாய் கொடுத்த ஆறுதல் சொன்னார்ல முத அவரை எப்பயுமே நீ மறந்துடாதையான்னு சொல்ல. சரி, அந்த சின்ன பையன் சொன்னாப்லையா, சத்தியமா என்னால அவரை மறக்க முடியாதுங்கன்னு அப்படியா. எப்படா சொல்றேன்னு இப்ப கேட்க, அவர் தாங்க எங்க கடை முதலாளின்னு இருக்காங்க. கொடுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காப்புல. இப்படியும் பல விஷயத்தை கையாளக்கூடிய திறமை இருக்கு. அங்க போனதை பத்தி வருத்தப்படுற, அடுத்து எப்படி அதை கையாள வேண்டும் அப்படி சூட்சமத்தை தெரிந்து கொண்டாத்த அந்த வாழ்க்கை வெற்றி இருக்கு. எனவே எல்லா உள்ள பெருமையை கொடுத்து உயர்வுக்கு வழி கொடுத்த தாய்களுக்கு நன்றி சொன்னால் பெருமை ஏற்படும் நோக்கத்துக்கு நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறுக.
நன்றி நன்றி. அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் வணக்கங்கள். நாரத ஜெயரவியன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக இங்கு மிருதங்க வாசிக்கும் எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த எங்களோட அப்பா சேர்வி அப்பா அவர்கள் சிறப்பு அன்பளிப்படுத்த நல்ல உலகளுக்கு நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். மதுரவரின் அண்ணா அவர்கள் எங்க எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். மருதுபாண்டியர் பாடலை பாராட்டி ரூபாய் கௌதம் அவர்கள் எனக்கு 51 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார். அன்புறவுள்ள அத்தனை பேர்களுக்கு நெஞ்சாத வணக்கம் 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 வணக்கம். ஆக அற்புதமான பெருமைகள் சொல்லக்கூடிய சிறப்புடன் கூட இந்த இடம் மேலும் மகிமை எடுத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இடத்தினுடைய சாராம்ச பெருமைகளை கூறிக்கொண்டிருந்தாலும் வளத்திற்கு ஒப்பட்ட பெருமை தரக்கூடிய இடங்கள் வள்ளியவள் காலவர்கள் கொண்டு இருக்கிறார். ஏதோ பெருமையான சத்தம் ஒன்று சிலைக்கிறதாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. என்ன சத்தம் என்றுதான் தெரியவில்லை. சத்தம் கேட்கிறது கேட்கிறது பெருமையான ஒரு சத்தம். ஆரோம் என்று சொல்லக்கூடிய சத்தம். ஆரோம் பாடும் தாண்டரே அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கு வணக்கங்கள் நடிகர் வணக்கம். ஆக இப்படிப்பட்ட இடமாக செந்தமிழ் தன்மொழியால் மங்கையவள் பேச கொடுக்கிறார். செந்தமிழ் நாடன் போதனே இந்த தேன் வந்து பாய்கிறது காலனே என் தந்தைய நாடன் பேச்சினை ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மேலும் மேலும் பிரவேசக்கூடிய எல்லா வட முருகனுக்கும் சொந்தமாக முருகப்பெருமா குடியிருக்கூடிய இந்த பூமியில் சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெற்றிகரமாக போல சொல்ல வேண்டும். ஆக வெற்றி பாதையை நாடி செல்வதற்கு இந்த இடம் ஆக சிறந்த இடம், பேசக்கூடிய பெருமையான இடம். வேலுமன் துரையப்பா, தோழறிய தீரப்பா, நாலுமன் வாக்கப்பா, நமசிவாய துரையப்பா, திருசெந்தூர் வடி வேலடப்பா, எமது சிந்தைகள் நட மாறிடப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, என்ன மூலமந்திர சேர்க்கிறப்பா சொல்லி அப்பளுக்கெல்லாம் பெருமை சேர்த்த சுப்பிரமணிய கூடிய சுந்தரபூமி
ஆக அப்படிப்பட்ட பெருமையான இடத்துல பள்ளி மட்டுமே அழகு நினைச்சான். பள்ளி மட்டுமே அழகே கூட புள்ளியும் தனிப்பட்ட பெருமையோடு இருக்கிறார். ஆக பேசக்கூடிய பெருமைக்கு மத்தியில ஒட்டுமொத்த இடமும் வரைக்கும் சிறப்பாக இருக்கிறார். யார் கொடுத்த பெருமை? எல்லா உள்ள இறைவனுடைய திருச்செயல், அவருடைய பெருமை. எல்லா உள்ள சிறமை இருந்தாலும் கூட இந்த வளத்தில் அவர்கள் காவல் காக்கக்கூடியவர்கள் பல விதத்தில் உண்டு. சாகும் போதும் தமிழ் வெடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் படுத்து வேட வேண்டும். பாறைகளை என்பதை ஏற்றும்போது அங்கே பைந்தவளா அணுமோசை கேட்க வேண்டும். கோடைகளை என்சாமல் கரையும் போது அங்கு உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எத்தனை பெருமைகளை அள்ளிச் சென்று கொடுத்தாலும் இந்த இடங்கள் மனதிற்கு பெருமைகளை கூடிய ஒப்பற்ற இடம். எனவே மகிழ்வான இந்த வடம் எப்பேற்பட்ட சிறப்போடு இருக்கிறது இந்த காந்திர படம். சிந்தார செல்வங்களே எங்கள் தென்பாண்டி முத்துக்களே, சிந்தார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே, சிந்தார செல்வங்களே எங்கள் தென்பாண்டி முத்துக்களே, மறுபாடிய பாட்டை கேளு அழிவோடும் அழிப்போகிறதும், மறுபாடிய பாட்டை கேளு அழிவோடும் பணிபோகிறோம். சிந்தார செல்வங்களே எங்கள் தென்பாண்டி முத்துக்களே, பாட்டு படிக்கிறது அம்மாடி அம்மாடியோ, பாட்டு புறப்பேரு பாட்டு சொல்லிடு அம்மாடி அம்மாடியோ, பாடு இருக்கிறது கண்ணோட கண்ணுக்குள்ளே, பாசம் இருக்கிறது பாசம் இருக்கிறது யாரோட கைக்குள்ளே, தெய்வம் இங்கு வந்து பெண்ணானதே யாரும் தாயானதே, இன்று தன்னை ஓடி தூக்கி கண்டீர்கள் நாளை அவர் புகழ் பாடுகிறே, மருதுபாட்டி பாட்டை கேளு படிவோடும் படிப்போகிறதும், சிங்கார செல்வங்களே பாட்டி முத்துக்களே, எங்கள் இசைக்கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிகளது பெருமைகள் ஆக அற்புதமான இடங்கள், பேசக்கூடிய உரைகள், ஐயா அவர்கள் புகழ் காலக்கடனாக பேசக்கூடிய பெருமையோடு இருக்கும். தடம் பதிய நடக்கக்கூடிய மனிதர்கள், தடம் மதித்து நடக்கக்கூடியவர் மாமனிதர்கள்.
அது அப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கிறது. சிறப்பான வசீகரம்